வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ப்ரொமோ 1 பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட 15த் டிசம்பர் 2024 ப்ரொமோ 1. கேப்டன வச்சு செஞ்சிருக்காங்க. கேப்டன் யாரு? ஆமா அதுவே மறந்து போச்சு. நம்ம ரஞ்சித் சார் தான். வேற யாரு? அ அதுக்கு வந்து ஒரு 3, 4 பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதுல மஞ்சரி என்ன சொன்னாங்க அப்டின்னா, அதாவது கேப்டன் தான் வந்து இந்த வீட்ட வழி நடத்தணும் சார். ஆனால் நாங்க எல்லாரும் சேர்ந்து கேப்டனை வழி நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளானோம் அப்டின்னாங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்டின்னு. சரி ரஞ்சித் என்னப்பா சொன்னாரு அப்டின்னு கேட்டா, ஐ அம் வெரி டிசப்பாயிண்டட் சார். ஏன்னா கேப்டன் ஆக்குனதே அவரு தான். அவருக்கே இந்த நிலைமையா அப்டின்னு. அதேபோல நம்ம ஜாக்லினும் புலம்புனாங்க. சார் கேப்டன் வந்து ஒண்ணுமே பண்ணல சார் அப்டின்னு. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் அவர்கள். அதாவது ஜெனரலாவே அ இந்த இந்த வீடு வந்து பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமைக்கு ஆளானது காரணம் வந்து நம்ம கேப்டன் தான். அந்த கேப்டன் வந்து ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு உள்ளாயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஒரு தன்னுடைய பார்வையில சொன்னாரு. இது எல்லாமே வந்து அவருடைய இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு அப்படிங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கேப்டன் அவர்கள் வந்து எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது தான். அதாவது இந்த வீடு வழிநடத்தப்பட்டதா கேப்டனால் அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அவரும் ஒரு கண்டஸ்டன்ட்டா இருந்தாரா அப்படின்றது அதுவுமே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எதுவுமே செய்யாமல் ஓரமா ஒதுங்கி நிக்கிற ஒரு கண்டஸ்டன்ட், ஒரு கேப்டன் அங்க தேவையில்ல அப்படிங்கிறது தான். அந்த தேவைகளை உணர்கிற வகையிலயும் அவர் பெருசா எதுவும் பண்ணல அப்படிங்கிறதும் நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். ரஞ்சித் அவர்களை பொறுத்தவரைக்கும் அ கேப்டன் அதாவது அந்த வீடு நடக்குது இல்லையா? அந்த வீட்ல ஏதாவது தேவைகள் இருக்கா? என்ன பண்ணணும்? யாராவது ஏதாவது வேலை செஞ்சீங்களா? என்ன? ஏது? எதுவுமே வந்து கேட்கல. எதுவுமே பண்ணலங்க. அந்த டாஸ்க்கு நடக்கிற 3 நாட்கள் வந்து அவரு தொழிலாளியா மாறிட்டார். தொழிலாளியா ஏதாவது பண்ணாரான்னு கேட்டா எதுவுமே பண்ணல. அப்ப எதுக்குங்க கேப்டன்? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும். அதுதாங்க சொல்றோம். நீங்க ஒரு கேப்டனா இவர் விளையாடவில்லை அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாரும் புரிய வைக்கிறோம். கேப்டனுக்குரிய அந்த வார்த்தைகளோ அல்லது பிரயோகங்களோ எதுவுமே பண்ணல அவரு. அப்ப என்னதான் பண்ணாரு? கம்முனு உட்கார்ந்து இருந்தாரு. சைலன்ட்டா இருக்காரு. அதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு. நீங்க ரொம்ப அமைதியான மனிதர் அப்படின்னா, சௌந்தர்யாவோட முகத்த கிழிச்சிருவேன்னு சொன்னீங்கல்ல. அது எங்கேருந்து வந்தது? உங்களுக்குள்ள கோபம்லாம் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணுக்கு உங்க கோபத்த அடக்கிக் கொண்டு நீங்க வந்து ஒரு இதா விளையாடுறீங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம். சௌந்தர்யா வந்து முகம்லாம் மாறி போச்சு. ஐயோ! இந்த ஆள் இப்படி சொன்னானா நம்மள? அப்படின்னு பின்னாடி சொன்னாரு. மூஞ்ச கிழிச்சிருவேன். மூஞ்ச கிழிக்கணும் அப்படின்னு ஏதோ சொன்னாருன்னு நெனைக்கிறேன். மூஞ்ச கிழிக்கணுமோ ஏதோ ஒண்ணு சொன்னாரு. ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் வேர்ட். அது வந்து இல்ல சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குலினுக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா இது இப்படி சொல்லிட்டாரா இந்த ஆளு அப்படின்ட்டு. இது இது எல்லாமே அவருடைய இன்எஃபிஷியன்ஸ தான் காட்டுது. ஒரு கேப்டனா அவரால விளையாட முடியல. ஒரு கேப்டனா அவரால எந்த வேலையும் செய்ய முடியல. ஆனால் ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை செய்யறாரோ இல்லையோ, ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பண்பாடற்ற விஷயங்கள செய்றாரு. ஒரு பண்பாடற்ற ஒரு இத பண்றாரு. ஆனால் கேப்டனா விளையாட மாட்டேங்கிறாரு. சௌந்தர்யாவ பத்தி தரக்குறைவா பேசுறது. இன்னொருத்தர பத்தி பேசுறது. அருணுக்கும் இவருக்கும் ஒரு பஞ்சாயத்த போய் பண்றது. அதெல்லாம் பண்ணாரு. ஆனால் மண்டே அன்னைக்கு கொஞ்சம் சுமாரா பண்ணாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஏதோ கேப்டன் மாரி ஞாபகம் இருந்திருக்கும் அவருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஒண்ணுமே பண்ணல. நேத்து வரைக்கும். நேத்தெல்லாம் அரிசிக்கு திண்டாட்டம். அரிசியே இல்ல. 2 1/2 ஆழாக்கோ, 3 ஆழாக்கோ போட வேண்டிய இடத்துல வந்து அத 2 1/2 குறைச்சா 3 வேளைக்கு வரும் அப்படின்லாம் அ இவரு தீபக்கும், ஜாக்குலினும் மாத்தி மாத்தி பேசி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன். சாப்பாடு கூட இவங்க ஜாக்குலின் சாப்பிடவே இல்ல. எனக்கு வேண்டாம்ப்பா. அவங்க தர்ஷிகா கூட சொன்னாங்க, "ஏய் என்னோட ரைஸ் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்." இல்ல இல்லம்மா வேணாம். அப்புறம் உனக்கு தோசை ஊத்தி தரேன். யாரு தர்ஷிகா சொன்னாங்க. சோ இவங்களோட பார்ட் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது அந்த கிச்சன்ல அப்படின்ற அளவுக்கு கூட கேப்டனோட இது இல்ல. ஏதாவது வேலை நடந்ததா? என்ன நடந்தது? எதுக்காக நம்ம வந்து இந்த சண்டைய போட்டோம்? அப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆனாரான்னா எதுவுமே கிடையாது. அவருடைய இன்வால்வ்மென்ட் அப்படிங்கிறது வந்து மிக குறைவா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு செம ராடு விட்டுருக்காரு ப்ரோமோ 1ல. இந்த வாரத்தோட போன வாரம் விஜய் சேதுபதி சூப்பரா பண்ணாரு அப்படின்னா, இந்த தடவ சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று இரவு இவரு அருண் வந்து புலம்பிட்டு இருக்காரு. ஏங்க இந்த லேபர், ஸ்கில்டு லேபர் இது 2க்கும் உள்ள வித்தியாசத்த ரொம்ப அழகா வந்து புரிய வச்சாரு அவருக்கு. திரும்பவும் நான் லேபர்ன்னு சொன்னது வந்து அந்த மீனிங்ல சொல்லல.
இந்த மீனிங்ல சொல்லல. நான் வந்து வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு சொல்லி போய் பின்னாடி புலம்பிட்டு இருக்காரு. எங்க இவர் விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோடு முடிஞ்சு நான் உங்களை எல்லாரும் நாளைக்கு பாக்குறேன் டாடா சொல்லிட்டு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இவர் போய் அங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. இவன் விஷால் வந்து ஆறுதல் சொல்றான். ஆறுதல் சொல்லும் போது திரும்ப வந்து டாக் பேக்ல வர்றாரு. அதாவது பிக் பாஸ் பேசுவார் இல்லையா, அந்த மைக்ல வந்து பேசுறாரு. என்ன அருண், என்ன பிரச்சனை, நான் தான் சொன்னேனே அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு அதுல அந்த சவுண்ட் வருது, பேசுறாரு. அதாவது விஜய் சேதுபதி அவர்களுக்கு இந்த பிக் பாஸ்ல இருக்கிற இன்வால்மெண்ட் எந்த அளவு, அதாவது ஒருத்தன் வந்து வெளில போறா, கதை திறந்துருப்ப வெளில போடா அப்படின்னு அவர் சொல்லல. ஏன்னா ஒருத்தனை ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம், இன்னைக்கு வேற ஒருத்தனை அனுப்ப போறோம். பட் அந்த நேரத்துல இவனுக்கு வந்து பண்ண வேண்டாம், அவன் இத்தனைக்கும் அவருக்கு எதிராக பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்தி, இல்லப்பா லேபர் ஸ்கில்டு லேபருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, நீ சொன்ன வார்த்தை தவறு. இல்ல சார், இந்த வீட்டை வந்து அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்தேன், எங்க அப்பா மாதிரி பார்த்தேன், இங்க எல்லாரும் என்னோட குடும்பமா பார்த்தேன், அப்ப ஏன் எல்லாத்தையும் போய் சண்டை போட்டு இருக்க? ஆமா, குடும்பத்துல எல்லாம் நாங்கெல்லாம் அப்படிதான் அடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவர் பேசினது. ஒரு விஷயம் சொல்றேங்க, அருண் செய்கிற விஷயங்கள்ல நமக்கு பிடிச்சதா பிடிக்கலையா, தெரியுமா தெரியாதா, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அருணுக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு தான் வந்துட்டாரு. அதாவது எந்த ஒரு ஹோஸ்டையுமே யாரும் இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறதே கிடையாது. கமலஹாசன் எல்லாம் இருந்திருந்தா சரி திறந்து விடுங்கப்பா வெளில போயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருப்பாரு. இந்த பிரச்சனை, இந்த லேபர் ஸ்கில்டு லேபருக்கு சூப்பரான ஒரு கதை சொல்லியிருப்பாரு கமலஹாசன். அவருமே அருமையா பண்ணியிருப்பாரு, எனக்கு தெரியும். ஆனால் இவன் போய் புலம்பிட்டு இருக்க, அருண் போய் புலம்பிட்டு இருக்க, கேட்பாரா அப்படின்னு கேட்டா அடுத்து சண்டே எபிசோடு வரும்போது பேசுவாரு. என்னப்பா ஏதோ பிரச்சனையாம வேணா கதை திறந்து விடுறேன் போறியா நீ அப்படின்னு தான் கேட்பாரு அவரு. அதுக்கு மேலாம் அவர் இன்வால்வ் ஆக மாட்டார். பட் விஜய் சேதுபதி அவர்கள் டாக் பேக்ல வந்து பேசி, இல்லப்பா நீ வந்து புரிஞ்சுக்கோ, நான் இந்த மாதிரி இதுதான் சொன்னேன், தீபக் சொன்னது கூட அவர் வான் பண்ணா இல்லையா, எல்லாருமே வான் பண்ண வேண்டியது என்னோட கடமை, நீ தப்பா பேசுனா தப்பா பேசுனா சொல்ல முடியும், வெளி உலகத்துல இருக்கிற இந்த விஷயங்கள் வேறு மாதிரியாக பார்க்கப்படும், நீ தப்பா பேசிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா சொல்றாரு. இதுக்கு மேல ஒருத்தர் என்னங்க பண்ண முடியும்? இதுக்கு மேல ஒருத்தர் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா அவர் பண்ணி கொடுத்தாரு. அவரை போய் வந்து பேசிட்டு இருக்கோன்னு இருக்கிறாரு. இதுதான், அதாவது அருணுக்கும் சரி, ஏன் விஷால் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஒரு ஃப்ரெண்டையே அவர் வந்து இது பண்றாரு. எப்படிதான் அவர் சமாதானப்படுத்துறது? நேற்று இரவு நடந்த சம்பவம் வந்து விஜய் சேதுபதிய ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போய் வச்சது. அதாவது விஜய் சேதுபதி அவர்களை குறை சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை நேற்றுக்கு எபிசோட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இறங்கி பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் உங்களுக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்பா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்தது. அதாவதுங்க, ஒரு விஷயத்துல நான் இறங்கி செய்யறேன், அதாவது ஒரு பிக் பாஸோட மைக்ல நான் வந்து பேசுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இறங்குறாரு அப்படின்னா அது அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் தவறு பண்றான் அப்படின்னா அந்த தவறுக்கான ஆதாரம் இல்லப்பா, நீ இதை புரிஞ்சுக்கோன்னு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஏன் வந்து சொல்லணும்? அவரு ஒரு ஹோஸ்ட் வந்து செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அது அவ்வளவு அழகா செஞ்சு கொடுத்தாரு. இந்த புரிதல் கூட அவருக்கு இல்லையே, அப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? இதத்தான் வந்து அருண் போன்றவருக்கு புரிய வைக்கணுங்க. அருண்லாம் போன தடவை அது ஆயிஷாவை யாரோ ஒரு பொண்ணு அப்படிதான் சொல்லிச்சு. அதுக்கு திரும்ப வந்து சொல்லி ஒரு மாதிரி கோவப்பட்டார் கமலஹாசன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாம ரொம்ப அழகா கொண்டு போய் பேசி இருக்கிற இவரை புரிந்து கொள்ளாத இவரெல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு ரொம்ப கஷ்டம், வருத்தமா இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு என்னையா பண்றது அப்படிங்கிற மாதிரி. ஆமா. ஸோ ரஞ்சித்தோட கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாக இருக்கிறது. கேப்டன்சினா என்ன, அதுவே தெரியாம ஒருத்தர் கேப்டனா இருக்காரு அப்படின்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். ஸோ இந்த புரிதலே இல்லாம விளையாடின ரஞ்சித் அவர்களை என்ன சொல்வது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தது. ஸோ இதுதான் ப்ரமோ 1ல வந்திருக்கு. ஸோ ரெக்கார்டட் வீடியோ போட்டது காரணம் டைம் இல்லை, அதனால போட்டேன். ஸோ ப்ரமோ 2 இன்னும் நேரத்தில் லைவ்ல வரேன். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி 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 நன்றி.